அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆகையால் நீ தர்மம் செய்யும்போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக எக்காலம் ஊதுவியாதே. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆலயங்களிலே தர்மம் செய்த பொழுது எக்காலம் ஊதப்பட்டதா என்கிற கேள்வி நமக்குள் எழுகிறது. இயேசு கிறிஸ்து ஆலயத்திலே அமர்ந்து காணிக்கை பெட்டியின் அருகே காணிக்கை போடுகிறவர்களை கவனித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஏழை விதவை 2 செப்பு காசுகள் போட்டார்கள் என்று அவரால் எப்படி கணிக்க முடிந்தது? இந்த இரண்டிற்கும் இடையே இருக்கும் தொடர்பை குறித்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லிட்டில் ஃபேக்ட் நாம் இன்னைக்கு பார்க்கலாம். ஆலயங்களிலே தர்மம் செய்வது. இந்த ஆலயம் என்பது ஏரோது புதுப்பித்து கட்டின ஆலயத்தை குறிக்கும். இந்த ஆலயத்திலே ஒரு முற்றப்பகுதி இருந்தது. இந்த முற்றப்பகுதியிலே ஆண்கள் பெண்கள் இருவரும் பயன்படுத்தக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருந்தது. இதை கோர்ட் ஆஃப் விமன் என்று அழைக்கிறார்கள். இந்த முற்றப்பகுதியின் சுவரோர தூண்களின் அருகே 13 காணிக்கை பெட்டிகள் வைக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு காணிக்கை பெட்டியும் ஒவ்வொரு நோக்கத்திற்காக வைக்கப்பட்டிருந்தது. முதல் 2 காணிக்கை பெட்டிகளும் ஒவ்வொரு இஸ்ரேல் ஆண்மகனும் செலுத்த வேண்டிய ஆலய வரியான 1/2 சேக்கல் வெள்ளி கொடுப்பதற்காக வைக்கப்பட்டிருந்தது. 3 - 7 வரையுள்ள காணிக்கை பெட்டிகளானது அப்பொழுது அங்கே ட்ரேட்ஸ் நடந்துட்டு இருந்தது இல்லையா, அந்த ட்ரேட்ஸ்லேருந்து வரக்கூடிய நிதிகளிலிருந்து, அதாவது புறா விற்பது, பொன் பாத்திரம், தூபவர்க்கம் விற்பது, இந்த மாதிரி அதிலிருந்து வரக்கூடிய நிதிகளை போடுவதற்காக வைக்கப்பட்டிருந்த காணிக்கை பெட்டிகள். 8 முதல் 12 வரையுள்ள இந்த காணிக்கை பெட்டிகளிலே பலிகளிலிருந்து கிடைக்கக்கூடிய எஞ்சிய நிதிகளை அங்கே அதில் போடுவார்கள். அவர்கள் நிறைய பலிகள் செலுத்தினார்கள். பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி. ஸோ இதிலிருந்து வரக்கூடிய அந்த நிதியை இந்த காணிக்கை பெட்டியிலே போட்டார்கள். 13வது காணிக்கை பெட்டி தான் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய காணிக்கை பெட்டி. இது அவரவர் தங்களுடைய சுய விருப்பத்திற்கேற்ப தங்களுடைய காணிக்கைகளை வாலண்டரி கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த காணிக்கை பெட்டி. இந்த காணிக்கை பெட்டிகள் ட்ரம்பட் போன்ற ஒரு வடிவம் கொண்டு, எக்கால வடிவத்தை போன்று வடிவமைக்கப்பட்டிருந்தது. அதனுடைய மேல் பகுதி குறுகியதாகவும் அதனுடைய அடிப்பகுதி ஒரு பாக்ஸ் மாதிரி பெட்டி போன்றும் செய்யப்பட்டிருந்தது. இந்த பெட்டிகளிலே காணிக்கை போடும் பொழுது அவர்கள் பெரும்பாலும் நாணயங்களை உபயோகப்படுத்தினார்கள். அவர்கள் போட்ட அந்த நாணயங்களின் வகைக்கேற்பவும் அளவிற்கேற்பவும் அது போடப்பட்ட விதத்திற்கேற்பவும் அவைகள் வித்தியாசமான டிஃப்ரெண்ட்டான ஒலியை ஏற்படுத்தியது. ஃபார் எக்ஸாம்பிள், 1/2 சேக்கல் வெள்ளி போட்ட பொழுது இதை டியரியன் என்று அழைக்கிறார்கள். இது பியோர் சில்வர். இந்த பியோர் சில்வர் போட்ட பொழுது டிங் டிங் போன்ற ஒரு ஷார்ப் மெட்டாலிக் சவுண்டை அது ஏற்படுத்தியது. செல்வந்தர்கள் தங்களுடைய காணிக்கைகளை செலுத்தின பொழுது அவர்கள் அதிக அளவிலான நாணயங்களை போட்டார்கள். அப்படி அவர்கள் நாணயங்களை போட்ட பொழுது அந்த நாணயம் கண்டினியூஸாக அந்த பாக்ஸில் விழும். அப்படி கண்டினியூஸாக விழும்பொழுது தொடர்ச்சியான ஒரு இரைச்சலை ஏற்படுத்தியது. இந்த சவுண்ட் அவர்களை சுற்றி இருக்கும் மற்ற அனைவரின் கவனத்தையும் ஈர்ப்பதாகவே இருந்தது. நடுத்தர மக்கள் தங்களுடைய நாணயங்களை போட்ட பொழுது அவர்கள் குறைந்த அளவிலான நாணயங்களை போட்டார்கள். ஒன்றன் பின் ஒன்றாக தான் அதை போட முடியும். அந்த ஒலி தனித்தனியான ஒலியாக கேட்கப்படும். இதன் வரிசையில் தான் ஏழை விதவை போட்ட அந்த காணிக்கையானது அந்த கால வழக்கத்திலேயே மிகவும் குறைந்த மதிப்புடைய மற்றும் குறைந்த எடையுள்ள லெப்டான் வகையை சேர்ந்த செப்பு காசுகள். இந்த செப்பு காசுகளை போட்ட பொழுது அவை தட் போன்ற ஒரு மெல்லிய சத்தத்தையே உருவாக்கும். இந்த சத்தத்தை பேஸ் பண்ணி தான் இயேசு கிறிஸ்து அவர்கள் போட்டது 2 செப்பு காசுகள் என்று கணித்தார். இந்த ட்ரம்பெட்ஸ் எபிரேய மொழியில் ஷோஃபராத் என்று அழைக்கப்படுகின்றன. ஷோஃபராத் என்றாலே ட்ரம்பட் என்று தான் பொருள். எனவே ஆகையால் நீ தர்மம் செய்யும் பொழுது எக்காலம் ஊதுவியாதே
அதுவும் ஆலயங்களில். ஸோ ஆலயத்திலே தர்மம் செய்வது என்பது காணிக்கை போடுவதை குறிக்கும். ஸோ இந்த காணிக்கை போடும் பொழுது யாரோ ஒருவர் எக்காலம் போன்ற ஒரு கருவியை கொண்டு ஒரு ஒளியை ஏற்படுத்தினாரா என்றால் அது அப்படி அல்ல. ஆலயங்களிலே காணிக்கை கொடுத்த பொழுது எக்காலம் போன்று, ட்ரம்பட் போன்று வடிவமைக்கப்பட்டிருந்த இந்த காணிக்கை பெட்டிகளிலே அவர்களுடைய காணிக்கைகளே, நாணயங்களே அவர்கள் போட்ட பொழுது அது ஏற்படுத்திய ஒளியே எக்கால ஒளி என்று இந்த வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதே இன்னையோட லிட்டில் ஃபேக்ட்ஸ்.